ஸோ வெல்கம் டு ராகவ் சேனல். ஸோ இன்றைக்கி நம்ம சேனலில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு வீடியோ க்ரியேட் பண்ண போகிறோம். ஆக்சுவலி வந்து ஒரு ப்ரோமோ வந்து க்ரியேட் பண்ண போகிறோம். அது வந்து ஒரு வாரத்துக்கு முன்னாடியே வந்துச்சு அந்த ப்ரோமோ வந்து பார்த்திங்கன்னா தலைவர் 173 ப்ரோமோ வந்துருக்கு. ஸோ அதுதான் இன்றைக்கி வந்து க்ரியேட் பண்ண போகிறோம். இன்றைக்கி நான் மட்டும் பண்ண போகிறதில்ல, என்னோடய மாமா பசங்க வந்துருக்குறாங்க. ஸோ நாங்கள் க்ரியேட் பண்ணுறோமான்னு கேட்குறாங்க. ஸோ அவங்க கூட அவங்களும் சேர்ந்து பண்ணுறேன் அப்படின்னு சொன்னாங்க. இப்போ அவங்க கூட சேர்ந்து நம்ம க்ரியேட் பண்ண போகிறோம். அவங்கள எப்படி இருக்குன்னு அதை சொல்ல போகிறாங்க. ஸோ வந்து இப்போ வந்து அதை பார்க்கலாம். அது வந்து இன்ஸ்டாகிராமே நிறைய பேர் வந்து அதை போட்டு நல்லா இருக்குது, 173 ப்ரோமோ செம்மையாக இருக்குன்னு சொல்லி நிறைய பேர் சொல்கிறாங்க. ஸோ அதனால் வந்து அதை செக் பண்ணுவோம். நான் பார்க்கவே இல்லை, ஏன்னா உங்களுக்கு கூட அதை க்ரியேட் பண்ணுறதுக்காக நான் அப்படியே வச்சுருக்கேன். ஆமாம், ட்ரைலர் ப்ரோமோ அது. ஸோ ப்ரோமோ பார்க்கலாம். ஸோ லெட்ஸ் வாட்ச். ராஜ்கமல் ஃபிலிம்ஸ். அது ரஜினி, கமல்ஹாசன் ப்ரொடக்ஷன். அவர் ப்ரொடக்ஷன் என்னையா அசிங்கமா அரைஞ்சு வச்சிருக்காங்க. அது ஃபுல்லாக வந்து அனிமேஷன். என்னங்க ஒரு ப்ரோமோ இவ்வளோ மேசிவாக ரிலீஸ் பண்ணியிருக்காங்க, வேற லெவலுங்க. ஐயோ, முக்கியமாக அந்த லாஸ்ட்டில் அந்த வோக்கல்ஸ் வேற லெவல் செம்மையாக இருக்குது. நான் வந்து ஃபஸ்ட் டைம் பார்க்கும்போது ப்ரோமோ தானே, சும்மா அந்த அவங்களோட அந்த போஸ்டர் மட்டும் காட்டிட்டு அப்படியே விட்ருவாங்கல்ல, அந்த பீஜம் ஆட் பண்ணியிருக்காங்க. பீஜம் சரி சும்மா ஸ்லோவாக அப்படியே எடுத்துகிட்டு போகணும்னு பார்த்தா கடைசியில் ஒரு சரியான எலவேஷன், அது வேறு லெவலில் ஒரு எலவேஷன் பயங்கரமாக இருக்குது, செம்மையாக இருக்குது, வேறு லெவலு. நான்லாம் வந்து எப்படியா ஒரு ப்ரோமோக்கு இப்படி ஒரு பீஜமா? ஸோ இளையராஜா போட்டிருப்பாங்க பாட்டு. இளையராஜா அந்த காலத்துமா? இந்த காலத்தில் இப்போ அனிருத் தான் வந்து ரூலிங். திருப்பி பார்க்கலாம், வேற லெவலில் இருக்குது ப்ரோமோ. திருப்பி பார்க்கலாம், திருப்பி பார்ப்போம் கண்டிப்பாக திருப்பி பார்க்கலாம். இங்கே ரெவலேஷன் பாருங்க, அப்படியே போட்டியா முக்கியமாக இந்த எடிட்டிங் பயங்கரமாக இருக்குது எடிட்டிங்கு. அதே மாதிரி இந்த சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் சொல்லும் போது சூப்பர் ஸ்டார் மேலே கீழே அப்படியே ரஜினிகாந்தோட அந்த ஐஸ் வந்து வேறு லெவல். முக்கியமாக கடைசியாக அவரோட அந்த ஸ்டில்லு வந்து பயங்கரமாக இருக்குது, வேறு லெவல் ஸ்டில்லு. அந்த மனுஷன் 70+, பட் ஆனால் வேறு லெவல் ஸ்டைலு. அதாவது ஸ்டைலுக்கும் மாசுக்கும் டெஃபினிஷன் தான் கண்டிப்பாக சூப்பர் ஸ்டார் தான், வேறு யாருமே கிடையாது. நான் அடித்து சொல்லுவேன், வேறு லெவலான ப்ரோமோ கண்டிப்பாக. அதே மாதிரி வந்து அவரோட இந்த தலைவர் 173 வந்து நிறைய இப்போ இஷ்யூஸ் ஆச்சு. சுந்தர்சி கையில் போயிட்டு அதுக்கப்புறம் அங்கேருந்து ஒரு சில பிரச்சனைகள்னால இப்போ கடைசியாக வந்து சிபி சக்கரவர்த்திகிட்ட வந்திருக்கு. அவர் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம டான் படம் டேரக்டர் உங்களுக்கே தெரியும். ஸோ அந்த டான்
நானா டான் சிவகார்த்திகேயன் படம் நினச்சா சொல்லணும். ஆக்சுவலி எங்கள் அவ்வளோ தமிழ் படம் பார்க்க மாட்டாங்க, அதனால் அவங்களுக்கு தெரியல. பட் அப்புறம் தெரியுமா டான் தெரியுமாண்ணா? ஆக்டர் தெரியும். சிவகார்த்திகேயன் அவர் தான் நடித்தார். அவர் தான் எங்களுக்கு சீஃப் கெஸ்ட்டாக வந்தார் ஸ்கூலுக்கு. ஸ்கூலுக்கு இவங்க வந்து சாமி ஸ்கூலு, அந்த ஸ்கூலுக்கு சீஃப் கெஸ்ட்டாக வந்துருக்காங்க. இப்போது அதாவது அவர் வந்து பார்த்தீங்கன்னா சிபி சர்க்கிள் வந்து பார்த்தீங்கன்னா வந்து ராஜினி பார்த்தா கொஞ்சம் நேரம் சைலண்டாக எனக்கு ஒரு வாய்ஸ் அதாவது நம்ம சிபி சக்கர் வந்து பார்த்தீங்கன்னா வந்து ரஜினிகாந்தோட பெரிய ஃபேனாமா. ஸோ கண்டிப்பாக இதுவும் இந்த படம் வந்து கண்டிப்பாக ஒரு ஃபேன் பை சம்பவமாக தான் இருக்கும். ஒரு பேட்டை படம் திருப்பி நம்ம பார்த்த மாதிரி ஒரு ஃபீல் நமக்கு கிடைக்கும்னு நினைக்கிறேன். ஸோ ஃபஸ்ட்டு நீங்கள் எப்படி சொல்லுங்கள், எப்படி இருந்தது உங்களுக்கு? நல்லா இருந்ததா? அங்கே பார்த்து சொல்லுங்கள், நல்லா இருக்கு. நீங்கள் என்ன சொல்கிறீங்க? மூளை நிச்சயமாக குழம்பிடுச்சு. குழம்பிச்சா? எதுனே புரியல. பாட்டு ரொம்ப நல்லா இருந்தது. நான் பாட்டு நல்லா இருந்தது. பட் இப்போ கான்செப்ட் சொல்ல மாட்டாங்க அவங்க. இப்போதைக்கு அந்த தலைவான் சொல்லிட்டு அது மட்டும் அனௌன்ஸ் பண்ணுவாங்க. நீங்கள் ப்ரோமோ எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். காட்டினது அந்த விஷுவல் ப்ரெசன்டேஷன் எப்படி இருந்தது? நல்லா இருக்கு. எல்லாருமே நல்லா இருக்குன்னு தான் சொல்கிறாங்க. ஸோ நான் ரொம்ப ஈகராக வெயிட் பண்ணுறேன். பிகாஸ் இது ஒரு ஃபேன் பாய் சம்பவம் படமாக சொல்கிறாங்க. கண்டிப்பாக பேட்டை படத்தை திருப்பி வந்து ஒரு நல்ல மாஸாக நல்லா கிளாஸாக ரொம்ப ஸ்டைலாக வந்து கண்டிப்பாக தியேட்டரில் நம்ம பார்ப்போம் தலைவரை. ஸோ நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இதே மாதிரி ஒரு அடுத்த வீடியோ நம்ம சந்திப்போம். ஸோ அண்டர் தன் மை ஃப்ரம் ராகவ், ஹாரிகா அண்ட் ராஷ்மி. பை ஐஸ், பாய் பாய் சொல்லுங்கள்.